ஹாய், இன்றைக்கி ஒரு கேக் மேக்கிங் வீடியோ தான். இந்த கஸ்டமர் எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேக் வாங்குறாங்க. அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஹஸ்பண்டோட பர்த்டே நான் இதுவரை சர்ப்ரைஸ் பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஹார்ட் ஷேப் கேக்கு, அப்புறம் சாக்கோட் ட்ரஃபிள், இவ்வளோ தான் சொன்னாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் போட்டுக்கோங்க சிஸ்டர், உங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக அந்த ஃப்ளோரல் டிசைன் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ஒரு பிக் மட்டும் அனுப்பியிருந்தேன். ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறதுனா அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ நல்ல பார்த்த உடனே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை நான் சார்ட் பேப்பரில் எழுதி சாட்டின் ரிப்பன் டைப் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த கேக்கோட வெயிட் வந்து 300 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வந்திருந்தது. இது ஹோம்மேட் கேக்குன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும். கஸ்டமர் நைட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எனக்கு மார்னிங் பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க பாப்பா போய் அவங்களே தனியாக கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த ஃபீட்பேக்கை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் கேக்ஸ் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.